ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சருக்கு இஸ்மாயில் ஹனியா அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய பதில் என்னன்னா, எங்களுடைய படையினர் ரொம்பவே திடகாத்திரமாகவும் பலமாகவும் இருக்கிறார்கள். நாங்கள் தொடர்ந்தும் இஸ்ரேலை எதிர்கொள்வதற்கு உச்சகட்ட பலத்தில் இருக்கிறோம். சொந்த நாட்டுக்காரனுக்கு வெறும் 6000 கிலோமீட்டர்கள் மாத்திரம்தான் இருக்கிறது. ஆனால் ஆக்கிரமித்தவனுக்கு 27000 கிலோமீட்டர்கள் இருக்கிறது. இன்றைக்கு உலகமே ஆச்சரியப்பட்ட மிக முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது. இவர்தான் டேனியல் ஹகாரி. ஹமாஸை அழிப்பது சாத்தியமே கிடையாது என்று இன்றைக்கு வெளிப்படையாக பேசிவிட்டது ஐடிஎஃபினுடைய ஊடக பிரிவு. ராணுவமே சொல்லிடுச்சு. ஹசன் நஸ்ருல்லா ஒரு முக்கியமான பேச்சை பேசியிருக்கிறார். யுத்தம் என்று வந்துருச்சுன்னு சொன்னா எந்த விதமான முறைகளும் வரம்புகளும் கடைபிடிக்கப்பட மாட்டாது. இதுதான் ஹைலைட்டட். இன்றைக்கு சர்வதேச ஊடகங்கள் தலைப்பு செய்தியாக மாற்றி இருக்கிற பகுதி 2. அதுல ஒன்று என்னன்னு கேட்டா, இது ஹிஸ்புல்லாஹ்வுடைய தாக்குதலில் இருந்து இஸ்ரேலுடைய எந்த பகுதிகளுமே தப்பிக்க முடியாது, எந்த பகுதியில் இருக்கிற யாருக்கும் பாதுகாப்பே கிடைக்காது, இதை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வரப்போறோம்ங்கிறாரு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உங்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு 258வது நாளாக காசா உள்ளிட்ட பாலஸ்தீன பெருபூமியிலே நடக்கக்கூடிய இஸ்ரேல் நடத்தி வரக்கூடிய பாரிய யுத்தம் தொடர்பான செய்திகளை நாம் பார்க்க இன்றைய இந்த உரை சற்று வித்தியாசமானதாக இருக்க போகிறது என்பதை தலைப்பை பார்த்தால் நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். காரணம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு 258 நாட்களாக நடந்து வரக்கூடிய இந்த வார்ல இதுவரைக்கும் 37,431 சகோதரர்கள் காசாவிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை வழங்க வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு இதே நேரம் கிட்டத்தட்ட 85,000க்கு மேற்பட்டவர்கள் நிரந்தர ஊனமுற்றவர்களாக மாறி இருக்கிறார்கள். இப்படியான ஒரு நிலையில இஸ்ரேலுக்குள்ள அவர்களுடைய படையணியினுடைய லெவல், அவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை நேற்றைய வீடியோவில் நம்ம போட்டுக்கிறோம். பார்க்காதவங்க பாருங்க. கிட்டத்தட்ட 70,000 இஸ்ரேலிய ராணுவத்தை சேர்ந்தவர்களே ஊனமுற்றவர்களாக மாறி இருக்கிறார்கள். ஆயுதமே ஏந்தாத அப்பாவிகள் 85,000 பேர் ஊனமுற்றவர்களாக மாறி இருக்கிறார்கள். சுத்தமாக பயிற்சி எடுத்த 70,000 பேர் ஊனமுற்றவர்களாக மாறி இருக்கிறார்கள் என்று இஸ்ரேல் தங்களுடைய நிலையை அறிவித்திருக்கிறது. இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து அவங்க உள்ள வந்த நோக்கம் என்னன்னா, ஹமாஸை அழிப்போம், காசாவிலே இருக்கக்கூடிய எங்களுடைய பணைய கைதிகளை மீட்டு கொண்டு போவோம் என்று உள்ளே வந்தார்கள். யுத்தம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. 8 மாதங்கள் தாண்டி விட்டது. இன்னும் குறைந்தது இந்த வருட இறுதி வரையாவது யுத்தம் நடைபெறும் என்று நம்பப்படுகிறது. எல்லா தரப்பில் இருந்து யுத்தத்தை நிறுத்துங்க என்று சொன்னாலும் நிறுத்துற மாதிரி இல்லை. யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. இப்படியான நேரத்தில் தான் இன்றைய தினம் இஸ்ரேலுடைய ராணுவம் அரசாங்கத்துக்கு எதிராக தன்னுடைய நிலைப்பாட்டை வெளியிட்டிருக்கிறார்கள். இஸ்ரேலிய அரசாங்கத்திற்கும் இராணுவத்திற்கும் இடையில் மாபெரும் பிளவு உண்டாகி இருக்கிறது என்பது சர்வதேசத்திற்கே தற்போது வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டு விட்டது என்பது மட்டுமல்ல, இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய அறிக்கைக்கு பிறகு பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய பிரதமர் அலுவலகம் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கைக்கு மறுப்பு அறிக்கையையும் தற்போது இஸ்ரேலிய ராணுவமே வெளியிட்டிருக்கிறார்கள். அது என்ன செய்தி என்பதுதான் இன்றைக்கு மிக முக்கியமானதாக இருக்க போகிறது. அதற்கு முன்பதாக இன்றைக்கும் ஜெனின் பகுதிகளிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் பாலஸ்தீன அப்பாவிகளை கைது செய்து கொண்டிருக்கிறது. அதிலே ஒரு கட்டமாக பாலஸ்தீன அத்தாரிட்டி PA முன்னாள் சபாநாயகர் சற்று முன்னால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் நிரந்தர ஒரு நோயாளியாக இருக்கக்கூடிய ஒருவர், வயது முதிர்ச்சியிலும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒருவராக இருக்கிறார். இப்படியான ஒருவரை சற்று முன்னால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் கைது செய்திருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இந்த செய்திகளுக்கு மத்தியிலே இன்றைய தினம் ஈரானுடைய தற்காலிக வெளிவிவகார அமைச்சர் கத்தாருக்கு சென்று கத்தாருடைய முக்கியஸ்தர்களை சந்தித்தது மட்டுமல்லாமல் ஹமாஸினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியா அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். ஹமாஸினுடைய பெய்ரூத்துக்கான முக்கியஸ்தர்கள் என்று பல பேரும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே நீங்கள் பார்க்கலாம், ஒசாமா ஹம்தான் உள்ளிட்டவர்கள் இருக்கிறார்கள், கலீல் அல் ஹையா போன்றவர்கள் இருக்கிறார்கள். இப்படி ஹமாஸினுடைய பல தலைவர்களும் இருக்கக்கூடிய நிகழ்வாக இது மாறி இருக்கிறது. இன்றைக்கு அவர் கத்தாருக்கு சென்று ஹமாஸ்
ஹமாஸோடு மிக முக்கியமான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்த செய்திகளில் இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பகுதி என்னன்னு சொன்னா, நாங்கள் தொடர்ந்தும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக எப்போதும் நிற்போம் என்பதை வெளிப்படையாக இன்றைக்கும் ஈரான் சொல்லி இருப்பது மட்டுமல்லாமல், ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சரிடத்தில் நிலைமை எப்படி என்று கேட்கப்பட்ட நேரத்தில் ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சருக்கு இஸ்மாயில் ஹனியா அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய பதில் என்னன்னா, எங்களுடைய படையினர் ரொம்பவே திடகாத்திரமாகவும் பலமாகவும் இருக்கிறார்கள். நாங்கள் தொடர்ந்தும் இஸ்ரேலை எதிர்கொள்வதற்கு உச்சகட்ட பலத்தில் இருக்கிறோம். நீங்கள் எந்த விதமான தயக்கமும் கொள்ள தேவையில்லை. நாங்கள் இஸ்ரேலை தொடர்ந்து எதிர்கொள்வோம் என்பதையும் தைரியமூட்டி இன்றைக்கு அவர் தன்னுடைய வார்த்தைகளில் சொல்லியிருக்கிறார். எனவே ஈரானுடைய ஒத்துழைப்பு அவர்களுக்கு நேரடியாக இருக்கிறது என்பதிலும் மாற்று கருத்தில்லை. ஆனாலும் அவர்கள் தயாராகவே இருக்கிறார்கள் தொடர்ந்த யுத்தத்திற்கு என்கிற செய்திகளையும் இன்றைக்கு இஸ்மாயில் ஹனியா அவர்கள் ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சரிடத்தில் சந்திப்பின் போது கூறியிருக்கிறார். இந்த நிலையில் தான் நமக்கெல்லாம் தெரியும், பாலஸ்தீனத்திற்குள்ள தொடர்ந்த சண்டைகளும் தாக்குதல்களும் நடைபெற்று வருகிறது. இந்த பாலஸ்தீனத்தை அங்கு நடக்கக்கூடியது என்ன என்பதை விவரிக்கக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு விவகாரத்தை, ஒரு பாடத்தை நடத்தி இருக்கிறது இன்றைக்கு அல் ஜசீராவினுடைய இணையதளம். அதில் நீங்க பார்க்க முடியும், பாலஸ்தீனம் எப்படிப்பட்டது என்பதை புரிவதற்கான ஒரு சிம்பிள் மெத்தேட் இது. இங்க நீங்க பார்க்கலாம், காசா என்பது இவ்வளவுதான். காசாவினுடைய மொத்த நிலப்பரப்பு 365 கிலோமீட்டர்கள் என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய சிம்பிளான விவகாரம். இந்த 365 கிலோமீட்டர்களுக்குள்ளதான் காசா என்கிற மொத்த சிட்டி இருக்குது. இது எதற்கு நிகரானது என்று சொன்னால், சவுத் ஆப்பிரிக்காவினுடைய கேப் டவுனுக்கு நிகரானது. அவங்க போட்டிருக்காங்க எந்தெந்த சிட்டி இந்த சைஸ்ல இருக்குதுன்னு சொல்லி. சவுத் ஆப்பிரிக்காவினுடைய கேப் டவுனே 400 கிலோமீட்டர்கள் கொண்டது. இது 365 கிலோமீட்டர்களை கொண்டது. இவ்வளவுதான் காசா. இதுக்குள்ளதான் இவ்வளவு பெரிய யுத்தம் நடைபெற்று வருகிறது. இதே நேரத்தில் வெஸ்ட் பேங்க், ஈஸ்ட் ஜெருசலம் என்கிற இரண்டும் இதற்குள் இருக்கிறது. இந்த வெஸ்ட் பேங்க் 5655 கிலோமீட்டர்களை கொண்டது. இவ்வளவுதான் அதனுடைய நிலப்பரப்பு. அது மற்ற எந்தெந்த கண்ட்ரிகளோட நெருக்கமாக இருக்கிற இந்த சைஸுக்கு வேறு எதெல்லாம் இருக்கிறது என்கிறதையும் கீழே அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. ஆனால் வெறும் 5655 கிலோமீட்டர்களை கொண்ட ஒரு நிலப்பரப்பு தான் வெஸ்ட் பேங்க். இந்த இரண்டையும் சேர்த்தால் வெறுமனே ஒரு 6000 கிலோமீட்டர்கள் மாத்திரமே நிலப்பரப்பை கொண்டிருக்கிறது இப்பொழுது இருக்கிற பாலஸ்தீனம். ஆனால் நெஜ பாலஸ்தீனம்ங்கிறது இந்த இரண்டோடு சேர்த்து இங்கிருக்கக்கூடிய இஸ்ரேல் என்கிற நிலப்பரப்பையும் சேர்த்தது. இங்க நீங்க பார்க்கலாம், இந்த இடத்துல தான் இந்த வெஸ்ட் பேங்க் என்பது இருக்கிறது. இந்த இடத்துல தான் காசா இருக்கிறது. இந்த ரெண்டையும் தூக்கிட்டு தான் அவங்க படமாக காட்டியிருக்கிறாங்க. இந்த பகுதி என்பது 20770 கிலோமீட்டர்களை கொண்டது. யோசிச்சு பாருங்க, சொந்த நாட்டுக்காரனுக்கு வெறும் 6000 கிலோமீட்டர்கள் மாத்திரம்தான் இருக்கிறது. ஆனால் ஆக்கிரமித்தவனுக்கு 27000 கிலோமீட்டர்கள் இருக்கிறது. 5 மடங்கு பாலஸ்தீனத்தை விட பெரும் பகுதிகளை கைப்பற்றி வைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை இது காட்டுகிறது. எனவே இந்த நிலப்பரப்பை மொத்தமாக பாலஸ்தீனம் இழந்திருக்கிறது. தற்போது இந்த இரண்டையும் பிடித்துக் கொள்வதற்காகத்தான் இஸ்ரேல் இந்த பாரிய யுத்தத்தை செய்து வருகிறது. இதற்கு எதிராகத்தான் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளும் போராடி கொண்டிருக்கிறார்கள். எனவே இதுதான் என்ன பாலஸ்தீனத்தின் பிரச்சனை என்பதை, எவ்வளவு நிலப்பரப்பு என்பதை சிம்பிளாக புரிந்து கொள்வதற்குரிய ஒரு புகைப்படமாக இருக்கிறது. இந்த நிலையில என்ன நடக்கிறது காசாவுக்குள் என்பதை பொறுத்தவரையில் இன்றைய தினம் சர்வதேச வார் கண்காணிப்பு அமைப்பாக இருக்கக்கூடிய ISW, CTP ஆகிய இரண்டும் ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, காசாவுக்குள்ள நடக்கிற யுத்தத்தில் இப்பொழுது ரஃபா பகுதிகளில் பாரிய யுத்தம் நடைபெற்று வந்தாலும் ரஃபாவிலே எங்குமே ஹமாஸை காண கிடைப்பதில்லை. ஹமாஸ் தரைக்கு மேலாக பல இடங்களில் கேமராக்களை ஃபிட் பண்ணி இருக்கிறார்கள். தரைக்கு மேலே காசாவில் பல பகுதிகளில் கேமராவை நிறுவி இருக்கிறாங்க ஹமாஸ். அந்த கேமராவை கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இத்துப்போன ஒரு இராணுவமாக இஸ்ரேலிய இராணுவம் இருக்கிறது. கேமராக்களை நிறுவி எந்த பகுதிகளில் இஸ்ரேல் இராணுவம் வருகிறது என்பதை கண்காணித்து துல்லியமாக தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஹமாஸினுடைய படைப்பிரிவு
பிரிவை சேர்ந்தவர்கள் எந்த அளவுக்குன்னா, இவ்வளவு நாளாக நம்ம பார்த்த வீடியோ எல்லாம் மேலே இருந்து இஸ்ரேல் தாக்குறது தான். இப்போ எப்படி இருக்குதுன்னு கேட்டா, மேலே இருந்து இஸ்ரேலுடைய படைய ஹமாஸ் தாக்குகிற வீடியோக்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு கேமராவாலையும் ட்ரோனாலையும் தாக்குதல் நடத்துவதற்கு தயாராகி இருப்பது மட்டுமல்லாமல் ISW CTP ஆகிய அமைப்புகள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, இஸ்ரேலுடைய நகரங்களை நோக்கி பாரிய ட்ரோன் தாக்குதல்களை அவர்கள் நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். நம்ம பின்னாடி ஒரு வீடியோ பார்க்க இருக்கிறோம். ட்ரோன்ல போறது, ட்ரோன் வீடியோ எல்லாத்தையுமே வெளியிடுறாங்க. இப்ப ட்ரோன் அட்டாக் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே ட்ரோன் அட்டாக் ஆரம்பிக்கப்பட்டால் இன்னும் ஹமாஸினுடைய பலம் அதிகரித்து விட்டது என்றுதான் அர்த்தமாகிவிடும். அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலிய நகரங்களுடைய அஷ்கலான், அதே போன்று காசாவில் எல்லையில் இருக்கக்கூடிய மற்ற நகரங்களை எல்லாம் நோக்கி அவர்கள் ராக்கெட் தாக்குதல்களையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பங்கருக்குள் இருந்து கொண்டுதான் தற்போது தாக்குதல் நடத்துகிறார்கள் என்று வார் கண்காணிப்பு அமைப்பு சொல்கிறது. எப்படி பங்கருக்குள்ள இருந்து தாக்குதல் நடத்துறாங்கன்னா, மேலே கேமரா ஃபிட் பண்ணி இருக்கிறாங்க. ஆட்கள் வர்றதை கண்டாங்கன்னு சொன்னா துல்லியமாக சென்று அவர்களை அட்டாக் பண்ணுகிற ஆயுதங்களை ஃபிட் பண்ணிவிட்டு அவர்கள் பங்கருக்குள் நுழைந்து கொள்கிறார்கள். பங்கருக்குள் இருந்து தாக்குதல் நடத்துகிறார்கள். கேமராவில் பார்த்து பங்கர்ல இருந்து அட்டாக் பண்றாங்க. எனவே அட்டாக் பண்ணினா அழிவது இஸ்ரேல் ராணுவமே தவிர அவர்களுடைய யாரும் அழிவதில்லை. இப்படி ஒரு துல்லியமான தாக்குதல்களை தற்போது இஸ்ரேலிய படையினர் மீது ஹமாஸ் நடத்துகிறது. அதனால் இஸ்ரேல் படையைச் சேர்ந்த பல பேரும் டெய்லி கபருக்குள் போய் கொண்டிருக்கிறார்கள், கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இப்படியான நேரத்தில் தான் ஹமாஸினுடைய ஸ்னைப்பர் டீம், துப்பாக்கி சுடும் குரூப்பினுடைய தளபதியை நாங்கள் இன்னைக்கு சுட்டு கொண்டிருக்கிறோம் என்கிற ஒரு செய்தியை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய IDF வெளியிட்டிருக்கிறார்கள். இதுக்கு முன்னாடி அல் குதுஸ் படையில் ஒருத்தரை கொண்டுட்டோம்னு சொல்லியிருந்தாங்க. நான் கூட உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்படி சொல்றாங்க, பொறுத்திருந்து பார்ப்போம், உண்மைன்னா உண்மைன்னு இவங்க சொல்லுவாங்கன்னு. ஆனால் அல் குதுஸ் படையணி அப்படி ஒரு அறிவிப்பை விடவே இல்லை. ஏற்கனவே ஹமாஸில் ஒருத்தரை கொண்டதாக சொன்னாங்க. ஹமாஸ் ஒத்துக்கொண்டிருந்தது, ஆமா எங்கால் மௌத்தா போனாரு அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்பொழுது மீண்டும் ஹமாஸினுடைய ஸ்னைப்பர் டீமுடைய தளபதியை கொன்றதாக சொல்லியிருக்கிறார். என்னன்னா, தொடர்ந்து அடி வாங்கிட்டே இருக்கிறோம், எல்லா இடத்துலையும் செத்துக்கிட்டு இருக்கிறோம், செய்திக்கு மேலே செய்தி ஆகிக்கிட்டு இருக்கிறோம், தலைப்பு செய்தியாக வேற மாறிக்கிட்டு இருக்கிறோம். எனவே கொஞ்சம் நாங்களும் தாக்குதல் நடத்துகிறோம் தான், ஹமாஸ் அழிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் என்கிறதுக்காக நாங்கள் ஹமாஸில் தளபதியை கொண்டிருக்கிறோம் சொல்லி செய்தி போடுவாங்க. அதே தவிர அங்கே எதுவுமே நடப்பதில்லை. அவர்கள் தலைப்பு செய்தியில் இடம் பிடிப்பதெல்லாம் என்னன்னா, இத்தனை பேரை கொண்டிருக்கிறீங்க அப்பாவிகளை. இன்னைக்கு 16க்கும் மேற்பட்ட அப்பாவிகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி அப்பாவிகளை கொண்டுதான் அவர்கள் இடம் பிடிக்கிறார்களே தவிர ஹமாஸ் அப்பாவிகளை கொன்று இடம் பிடிக்கவில்லை. அவங்க இடம் பிடிக்கிறது எங்கன்னு கேட்டா, பொதுமக்களுக்கு மத்தியில் பொதுமக்களை பாதுகாத்து கொண்டு அதே நேரத்தில் எதிரி ராணுவத்தை கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் இன்றைக்கு உலகமே ஆச்சரியப்பட்ட மிக முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது. இவர்தான் டேனியல் ஹகாரி. அதே நேரத்தில் இந்த ஆளை பற்றி நமக்கு தெரியும், பெஞ்சமின் நெதன்யாகு. இந்த இரண்டு பேருக்கு மத்தியில் தான் பெரிய சர்ச்சை தற்போது வெடித்திருக்கிறது. அது என்ன சர்ச்சை என்று சொன்னால், இன்றைக்கு ரியல் அட்மிரல் டேனியல் ஹகாரி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை, இஸ்ரேலுடைய சேனல் 13ல அவர் முக்கியமான ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, வெளிப்படையாகவே ஹமாஸை அழிப்பது சாத்தியமே கிடையாது என்று இன்றைக்கு வெளிப்படையாக பேசிவிட்டது IDF-இனுடைய ஊடக பிரிவு. ராணுவமே சொல்லிடுச்சு. இது எதுக்கு சொல்ல வர்றேன்னா, இஸ்ரேலுக்கு ஆதரிக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, நாங்கள் பாலஸ்தீனத்துக்கு தான் சப்போர்ட்னு சொல்லிக்கிட்டு கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இந்த இத்தனை பேர் கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, இவர் ஹமாஸ் தாக்கிச்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்கும் இது ஒரு செய்தி தான். என்ன செய்தின்னு சொன்னால், நான் மட்டும் சொல்லலை, இன்றைக்கி IDF சொல்லியிருக்கிறாங்க. IDF-இனுடைய ஊடக பேச்சாளர் டேனியல் ஹகாரியை இன்றைக்கு சொல்லியிருப்பது தான் மிகப்பெரிய சர்ச்சையாக வெடித்திருக்கிறது. குறிப்பாக ஹமாஸை அழிப்பது சாத்தியமில்லை. என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ஹமாஸை இல்லாமலாக்குறங்கிற இந்த பிஸ்னஸ் பொதுமக்கள் கண்ணில் மண்ணத்து விஷயம் அப்படின்னு இருக்கிறாரு. ஹமாஸ் அழிப்போம்னு பொதுமக்கள் நீங்க ஏமாத்தலாம், அது சாத்தியமா என்று சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஹமாஸ்ங்கிறது என்னன்னு சொன்னா, ஹமாஸ் இஸ் an ஐடியா. ஹமாஸ்ங்கிறது ஒரு ஐடியாலஜி, அது ஒரு கொள்கை, அது அவர்களுடைய ஒரு யோசனை. அது மட்டும் இல்லாம ஹமாஸ்ங்கிறது ஒரு கட்சி வேற, அவங்களுக்கு ஒரு கொள்கை இருக்குது, அவங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்குது. அதை எப்படி இல்லாமலாக்குவீங்க? இது இவ்வளவு காலமா ஆய்வாளர்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இஸ்ரேலுடைய ராணுவமே சொல்லிக்கிட்டு இருக்குது, ஹமாஸ் எல்லாம் அதை எப்படி அழிக்கிறது, நாங்கள் அதன் ஒரு ஆளா
அது ஒரு கொள்கை தானே, அது ஒரு கோட்பாடு தானே. இதைத்தானடா தலப்பாடு அடிச்சுக்கிட்டு உலகமே சொல்லி கொண்டிருந்தது. சொன்னது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த ஹமாஸ்ங்கிறது எப்படின்னு கேட்டா காசா மக்களுடைய உள்ளங்கள்ல ஊடுருவி போய் இருக்குது. அதனால ஹமாஸை அழிக்க முடியும் என்று யாரு நினைச்சாலும் அது பிழை, அது தவறு அப்படின்னு சொல்லி இவ்வளவு காலமா நம்ம சொன்னதை அவன் நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறான் பாருங்களேன். அவர் சொல்றாரு, யாராவது வந்து we can eliminate Hamas is wrongங்கிறாரு. நாங்க யாராவது ஹமாஸ் அழிக்கலாம்னு நினைச்சாங்கன்னு சொன்னா அது பிழை, அது சாத்தியப்படாது என்று சொல்லி இன்றைக்கு ஹமாஸ் தொடர்பாக இஸ்ரேலிய ராணுவ ஊடக பேச்சாளர் சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் ஜோர்தானில் இருக்கக்கூடிய அம்மான்ல இருந்து செய்தியை வெளியிடக்கூடிய அல் ஜசீராவினுடைய ஊடகவியலாளர் ஹம்தா சல்ஹூட் என்கிறவர் இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, ஹகாரியினுடைய கருத்துக்களால நெதன்யாகுவினுடைய அலுவலகத்தில் கொதிப்பு நிலை உண்டாகி இருக்கிறது. ஏன்னா நெதன்யாகு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாருன்னா, நாங்கள் ஹமாஸை அழிப்போம், காசாவில் இருக்கக்கூடிய எங்கள் மக்களை மீட்டெடுத்து கொண்டு வருவோம் என்று அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு ராணுவம் வந்து என்ன சொல்லிடுச்சுன்னு கேட்டால், அதெல்லாம் சாத்தியமே கிடையாது, யுத்தத்தை நிறுத்திட்டு வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற கருத்துப்பட அவன் சொல்லிட்டான். சொன்னதுனால 2 தடவை அவங்களே அடித்து கொள்ளுகிற நிலை உண்டாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உடனடியாக நெதன்யாகுவினுடைய அலுவலகத்தில் இருந்து, பிரதமர் அலுவலகத்தில் இருந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. என்னென்னு சொன்னால், பிரதமரும் வார் கேபினட்டும் பிரதமருடைய அமைச்சரவையும் மிக தெளிவாக ஹமாஸினுடைய இராணுவத்தையும் ஹமாஸினுடைய திறன்களையும் அழிக்கிறது தான் எங்களுடைய போரினுடைய இலக்கு என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். நிச்சயமாக இஸ்ரேல் இராணுவம் இதை செய்தே ஆகும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த முட்டாப்பாயா அறிவிச்சிருக்கிறாப்ல. அதாவது எவன் களத்தில் நின்று சண்டையிடுறானோ அவன் என்ன சொல்றான்னா, அவங்களை அழிக்க இயலாதுங்கிறான், ஆயுதத்தினால முடிக்கிற விஷயம் இல்லைங்கிறான். இந்த ஆள் உட்கார்ந்துக்கிட்டு என்ன சொல்றான்னு கேட்டா, நாங்க முடிவு எடுத்திருக்கோம்ப்பா, நீங்களும் அழிச்சிருவியே, எங்களுக்கு அது தெரியும். அவனே சொல்றான், எங்களுக்கே தெரியும்டா, அழிக்க முடியாதுங்கிறான். இவன் என்ன சொல்றானா, இல்லை எங்களுக்கு தெரியுமே, நீங்க அழிப்பியல. அவன மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்கும், டேய் சாகிறது நாங்களடா நீயா, இப்படி தானே யோசிப்பான். அவர்களுக்கு மத்தியில் இன்றைக்கு அடித்துக் கொள்ளுகிற விஷயங்கள் பப்ளிக்கில் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இதற்கு உடனடியாக பதிலளித்து இருக்கிறார் டேனியல் ஹகாரி. இது எப்படி ஆயிட்டுனா, உலகத்தில் எந்த ராணுவத்திலும் இப்படி நடக்கும், ஒரு யுத்தம் நடக்கல நடக்காது. என்னன்னா, அரசாங்கம் ஒன்று சொல்லுது, ராணுவம் வேறொன்னு சொல்லுது. அரசாங்கம் அதுக்கு பதில் சொல்ல முடியும், ராணுவம் அதுக்கு பதில் சொல்லுது. பாருங்களேன், இந்த குரூப்ல மட்டும்தான் அது நடக்கும். என்ன சொல்றாங்க கேட்டா, உடனே ராணுவம் இப்படி ஹமாஸ் அழிச்சிடலாம், நாங்க அதுக்கெல்லாம் ரெடியா தான் இருக்கிறோம் என்று யாரு அரசாங்கம் இல்லை யாரு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் உண்மையிலேயே அவங்க மக்களை தவறாக வழிநடத்துறாங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு டேனியல் ஹகாரி இவருக்கு பதில் சொல்லிருக்கிறாங்க. மக்களை நீங்க கண்ணில் மண்ணை தூரிய தவறாக வழிநடத்துறீங்க, அது சாத்தியப்படாது என்று சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாமல் இன்றைக்கு இந்த நடக்கிற பிரச்சனை தொடர்பான ஆய்வாளர்கள், அதிலும் இஸ்ரேலிய ஆய்வாளர்களை என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த யுத்தத்தில் பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய நிலைப்பாடு என்னங்கிறது இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர நிலைப்பாடு என்ன, ஆட்சியை தக்க வைக்கிறது, அதுக்காக எத்தனை பேர் செத்தாலும் பிரச்சனை இல்லை. அதே நேரத்தில் இதுல உண்மையான யதார்த்தம் தரையில் இருக்கிற ராணுவத்துக்கு தான் தெரியும். அதுதான் இன்னைக்கு இவர் சொல்லி இருக்கிறது. ராணுவத்துக்கு தெரியும், நம்மளால இது முடியல, இத்தனை பேரை தான் இழப்பாங்க. அவங்க ஹமாஸ் அழிக்கிறோம் என்று உள்ள போய் பொதுமக்களை கொன்றது மட்டும் இல்லாம பொதுமக்கள் அளவுக்கு அவர்களுடைய ராணுவம் ஊனமாகி இருக்கிறது, கொல்லப்பட்டிருக்கிறது, இப்படியான நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தினால நாங்க வந்து இந்த யுத்தத்தை தொடர்றதுங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியம் என்கிற கேள்விகள் எல்லாம் தற்போது இஸ்ரேலுக்குள் எழுந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் இஸ்ரேல் தற்போது 2ஆக பிளவுபட்டிருக்கிறது. ராணுவம் ஒருபுறமும் பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய அரசாங்கம் மறுபுறமுமாக நிற்கிறது. எனவே அவர்களால் அடுத்த கட்டம் நகர முடியாத சூழல் உருவாகி இருக்கிறது. இவ்வளவு நாளா இந்த சர்வதேசம் தான் யுத்தத்தை நிறுத்த சொல்லிச்சு, நம்ம எல்லாருமே கோரிக்கை விடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்பொழுது ராணுவத்துக்குள்ளேயே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இதை நிறுத்தினா மட்டும்தான் முடிவு. ஏன்னா அடுத்ததாக ஹிஸ்புல்லாக்கள் களத்துக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ அடுத்து ஹிஸ்புல்லாக்களோட சண்டைக்கு போனா எவன் போவான், சம்பளத்துக்கு போறவன் இதெல்லாம் செய்வானா? அதெல்லாம் சாத்தியமா? ஏன்னா அடுத்ததாக நேற்றைய தினம் ஹசன் நஸ்ருல்லா ஒரு முக்கியமான பேச்சை பேசியிருக்கிறார். ஹிஸ்புல்லாக்களுடைய தலைவர் நேற்றைய தினம் என்ன பண்ணாருன்னா, ஊடகங்கள் வழியாக சர்வதேசத்துக்கு ஒரு செய்தியை சொல்லியிருந்தார். அவர் சொல்லியிருக்கிற செய்தியெல்லாம் கேட்டிங்கன்னா அது அடுத்தது தலையில் இடி உளுந்த மாதிரி இருக்கும் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டால், நேற்றைய தினம் நாங்கள் மொத்தமாக ஒரு நேரடி சண்டைக்கு இஸ்ரேலோடு தயாராக இருக்கிறோம் என்கிற செய்தியை நேற்று ஹசன் நஸ்ருல்லா ஹிஸ்புல்லாக்களுடைய லீடர்
சொல்லி இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய இயக்கம் எங்களுடைய யுத்தத்திற்கான போர்சஸினுடைய படைபலத்தை அதிகரித்திருக்கிறது. வெளிநாட்டில இருந்து தேவையான ஆயுதங்களை எல்லாம் எடுத்து கொண்டிருக்கிறோம், நாங்க வாங்கி இருக்கிறோம். அது மட்டுமல்லாம யுத்தம் என்று வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னா எந்த விதமான விதிமுறைகளும் வரம்புகளும் கடைபிடிக்கப்பட மாட்டாது. இதுதான் ஹைலைட்டட். இன்றைக்கு சர்வதேச ஊடகங்கள் தலைப்புச் செய்தியாக மாற்றியிருக்கிற பகுதி 2. அதுல ஒன்று என்னன்னு கேட்டா, இது என்ன மாற்றியிருக்கிறாங்கன்னு சொன்னா, இந்த யுத்தம் நேரடி ஓரன்னு வந்துருச்சுன்னா எந்த விதமான விதிமுறைகளையும் நாங்கள் கடைபிடிக்க மாட்டோம்ட்டாங்க. அவங்களுக்கு என்ன விதிமுறை இருக்குது? ஒரு அரசாங்கம்னா விதிமுறை சட்டம் எல்லாமே. ஹிஸ்புல்லாக்கு என்ன விதிமுறை இருக்குது? அதனால் அவர் தெளிவாக சொல்லிட்டாரு, யுத்தம் நேரடி யுத்தம்னு வந்துட்டால் நாங்கள் எங்கே அடிப்போம், ஏது அடிப்போம், என்ன பண்ணுவோங்கிறதுக்கெல்லாம் விதிமுறையெல்லாம் பார்க்க மாட்டோம், அதுக்கு பிறகு மரணம் மட்டும்தான் என்கிற ஒரு பாரிய எச்சரிக்கையை நேற்று விடுத்தது மட்டுமல்லாமல் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ஹிஸ்புல்லாக்களுடைய தாக்குதலில் இருந்து இஸ்ரேலுடைய எந்த பகுதிகளுமே தப்பிக்க முடியாது, எந்த பகுதியில் இருக்கிற யாருக்கும் பாதுகாப்பே கிடைக்காது, இதை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வரப்போறோம்ங்கிறாரு. இனிமே முடியாது. இனிமே லெபனான் இஸ்ரேல் சண்டை, காசா சண்டை, இந்த மாதிரி ஒன்றுமே இருக்கக்கூடாது. 2ல் 1 பார்க்கணுங்கிற நிலையில் நாங்கள் நிற்கிறோங்கிறத நேற்று திட்ட தெளிவாக பேசியிருப்பது மட்டுமல்லாமல் அவர் தெளிவாக என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இதுக்கு பிறகு நாங்கள் இவ்வளோ செங்கடலில் பெரிய சண்டை நடந்துகிட்டு இருக்குது, ஹூதிகள் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, மெடிட்டேரியன் சி மத்திய தரைக்கடலிலும் நாங்கள் தாக்குதல் நடத்த போகிறோம். இதுதாங்க பெரிய பிரச்சனை. என்னன்னா, ஹிஸ்புல்லாக்களுடைய தலைவர் ஹசன் நஸ்ருல்லா சொல்லியிருக்கக்கூடிய 2 எச்சரிக்கைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் முழுமையான யுத்தத்திற்கு தயாராக இருக்கிறோம், முதல் விஷயம். அதோட சேர்த்து என்ன சொல்றாருன்னா, இந்த முழுமையான ஒரு வார் என்று ஆரம்பிக்கிற போது நாங்கள் மெடிட்டேரியன் சி மத்திய தரைக்கடலிலும் தாக்குதலை தொடர்வோம். இது ஒரு எச்சரிக்கை. 2வது, சைப்ரஸ் மீதும் தாக்குதலை தொடர்வோம் என்று சொல்லி இருக்கிறார். இந்த சைப்ரஸ் மீதும் மத்திய தரைக்கடலிலும் ஏன் தாக்குதல் நடத்துவதாக அறிவிக்கிறார் என்பதை இந்த மேப்பினூடாக நாம் புரிந்து கொள்ள முடியும். அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம்னு கேட்டா, இந்த இடத்துல மேப்ல நீங்க இவங்க சொல்லக்கூடிய பகுதிகள் எங்க இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உதாரணமாக இங்க இருக்குது யமன், நமக்கு தெரியும் இதுதான் யமனுடைய பகுதி. இது ஓமான், மஸ்கட், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், கத்தார், பஹ்ரைன், குவைத் எல்லாம் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நாடுகள். இது சவுதி அரேபியா இங்கே இருக்குது, ஈரானுங்கிற ஒரு பெரிய நாடு இங்கே இருக்குது, அவங்களுடைய தலைநகர் தெஹரான் இங்கே இருக்கிறது. இதே நேரத்தில் ஈராக் இந்த வட்டத்துக்குள்ள இது இந்த பகுதி ஈராக்காக இருக்கிறது. இது குவைத் ஈராக்கினுடைய போர்டராக இருக்கிறது. இதுதான் பெர்ஷியன் கல்ஃப், அதாவது பெர்ஷியன் பாரசீக வளைகுடா என்கிற பகுதி. இதுதான் ஈரானுக்கும் இவர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பகுதி. இந்த இடத்துல வச்சு தான் இஸ்ரேலுடைய கப்பலை ஈரான் கைப்பற்றியது. இந்த இடத்துல இந்த பகுதிகளில் இதெல்லாம் கடந்த காலங்களில் நடந்தது. இப்ப யமன்ல இருக்கக்கூடிய ஹூதிகள் இந்த பகுதிகளில் வரக்கூடிய கப்பல்கள் மீது தான் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 2வது இந்த பகுதிகள், இந்த 2 பகுதியும் யமனுக்குரிய மிக முக்கியமான பகுதிகள். பாபல் மந்தப் இந்த பகுதிகளிலே இருக்கிறது. சன்ஆ இங்கே இருக்குது, யமனுடைய தலைநகர். இது ரெட் சி, ரெட் சீல ஏற்கனவே தாக்குதல் நடைபெறுகிறது. இப்ப உலகத்தில் மேற்கு நாடுகளில் இருந்து ஏதாவது பொருட்கள் வரணும் என்று சொன்னா எங்க இருந்து வரும்? ரெட் சி வழியாக. என்ன எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறோம்னு கேட்டா, இங்க இருந்து மேற்கு நாடுகள் இங்க இருக்குது பாருங்க, இங்க இருக்கக்கூடிய மேற்கு நாடுகள்ல இருந்து எல்லா நாடுகள்ல இருந்தும், ரோமாக இருக்கலாம், கிரீஸாக இருக்கலாம், அமெரிக்கா எதா இருந்தாலும் சரி, வருகிற கப்பல்கள் எல்லாம் இந்த வழியாக வந்து என்ன செய்வாங்கன்னா இந்த இடத்துக்குள்ள வருவாங்க. இந்த இடத்துக்குள்ள வந்து இது கெய்ரோவில் இருக்கக்கூடிய ஈஜிப்டினுடைய மிக முக்கியமான பகுதி இது. இந்த பகுதி இருக்குது, இந்த பகுதியால தான் ரெட் சீக்குள்ள நுழைவாங்க. இங்க பாத்தீங்கன்னா சுயேஸ் கால்வாய் இங்க இருக்குது பாருங்க, இந்த சுயேஸ் கால்வாயால உள்ள நுழைவாங்க, நுழைஞ்சு ரெட் சீக்குள்ள வருவாங்க. இதுதான் உலகத்திலேயே மிக முக்கியமான போக்குவரத்து பகுதியாக பார்க்கப்படுகிற பகுதி. இப்ப சுயேஸ் கால்வாய் இங்க இருக்குது, இஸ்ரேல் இங்க இருக்குது பாருங்க, இங்க இஸ்ரேல் பாலஸ்தீன் எல்லாம் இங்க இருக்குது, ஜோர்தான் இங்க இருக்குது. இந்த பகுதி மிக முக்கியமான பகுதி. இப்ப ஹிஸ்புல்லாக்கள் சொல்லக்கூடிய பகுதி எங்க என்று சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, லெபனான் இங்க இருக்குது பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா லெபனான் இருக்கிற பகுதி இது. அதாவது வெஸ்ட் பேங்க் இஸ்ரேலுக்கு மேல் பகுதிகளில் லெபனான் இங்க இருக்குது. லெபனான் இங்க இருக்கும்போது இங்க தான் இந்த பகுதிகளில் தான் ஹிஸ்புல்லாக்களும் இருக்கிறாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க 2 விதமான தாக்குதலை நடத்த போகிறோம் என்கிறார்கள். முதல் தாக்குதல் யாருக்குன்னு சொன்னா சைப்ரஸ் மீது தாக்குதல் நடத்துவோம்ங்கிறாங்க. இந்த சைப்ரஸ்ல தான் இஸ்ரேல் சைப்ரஸினுடைய ராணுவ விமான நிலையங்களை பயன்படுத்திக் கொள்கிறது, அவங்களுடைய போர்ட்டை பயன்படுத்திக் கொள்றாங்க. காசா மேல அட்டாக் பண்றதுக்கும் அதே நேரத்தில் லெபனான் மேல அட்டாக் பண்றதுக்கும் சைப்ரஸை பயன்படுத்திக் கொள்றாங்க. அதனால
அதனால தான் ஹசன் நஸ்ருல்லா என்ன சொல்றாருன்னா, இங்கே இருந்து இஸ்ரேலை விட பக்கம் லெபனானுக்குத்தான் சைப்ரஸ் பக்கமாக இருக்கிறது, எனவே சைப்ரஸ் மீது அட்டாக் பண்ணுவோம், நீங்க அடங்கல் என்று சொன்னா நீங்க இஸ்ரேலுக்கு உதவி செய்வதை நிறுத்த வேண்டும், ராணுவ உதவி செய்யறதை நிறுத்தணும், நிறுத்தலைன்னா நாங்க உங்க மேல அட்டாக் பண்ணுவோம் என்று சொல்லி இன்றைக்கு ஹசன் நஸ்ருல்லா சொல்லி இருக்கிறார். அப்படி சொன்னவர் எதற்காக மெடிட்டேரியன் சீக்கும் தாக்குதல் நடத்துவோம் என்று சொன்னார் என்பது மிக முக்கியமானது. மெடிட்டேரியன் சி இங்க இருக்குது பாருங்க, அரேபியன் சி இங்க இருக்குது, இதுதான் கல்ஃப் ஆஃப் ஆதன்ங்கிற பகுதி. இந்த பகுதியில் தான் மிகப்பெரிய சண்டையை யமன்ல இருக்கக்கூடியவங்க செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இப்படியே வந்தா பாருங்க, இந்திய பெருங்கடலுக்குள்ள வரலாம், பே ஆஃப் பெங்கால் இங்கே இருக்குது, எல்லாமே இந்த பகுதி, இந்தியா இருக்குது, ஸ்ரீலங்கா இதெல்லாம் இருக்குதுல்ல. இந்த இடத்துல உலகத்தில் எந்த கப்பல் வந்தாலும், இங்க இருந்து எந்த கப்பல் வந்தாலும், இங்க இருந்து எந்த கப்பல் போனாலும், குறிப்பாக பெட்ரோல், டீசல், கேஸ் இதெல்லாம் இருக்குதுல்ல, இதெல்லாம் குவைத்து, யுஏஇ, அரபு நாடுகள் எல்லாத்துல இருந்து இந்த பகுதியால் இப்படி வந்து இதுக்கால வந்து இப்படித்தான் மேலே போவாங்க, இந்த நாடுகளுக்கெல்லாம் போகணும். இப்போ மெடிட்டேரியன் சீங்கிறது எங்க இருக்குன்னா இந்த இருக்குது பாருங்க, இதுதான் மெடிட்டேரியன் சீங்கிறது இங்க இருக்குது, மத்திய தரைக்கடல். இந்த மத்திய தரைக்கடல்ங்கிறது மத்திய தரைக்கடல் ஏன் பேர் வச்சிருக்காங்க, மத்தியில் இருக்குது, அவ்வளவு ரொம்ப முக்கியமானது அந்த இடம். அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்காக சொல்றேன், மத்தியில் இருக்குதுங்கிறது மட்டுமல்ல, அந்த இடம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. இந்த இடத்துல என்ன பண்ணுவான்னு கேட்டால் அட்டாக் பண்ணுவோம்னு சொல்றாங்க. இந்த இடத்தை அவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இங்க இருந்து வருகிற கப்பல்கள் யாரும் உள்ள வர முடியாது, வந்தா தான் ரெட் சீல அட்டாக் நடக்கும், வரவே முடியாது. இந்த மேற்கு நாடுகளால் எந்த ஒரு பிசினஸும் பண்ண முடியாது. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மெடிட்டேரியன் இந்த இடம் ரொம்ப முக்கியமானது. அதாவது ஸ்பெயின், போர்ச்சுகல் ரெண்டும் மேலே இருக்குது, கீழே வந்து மொரோக்கோ இருக்குது பாருங்க, டுனிஷியா இருக்குது, அல்ஜீரியா இருக்குது, லிபியா இருக்குது. இந்த இந்த பகுதிகளை உள்ளடக்கிய பகுதிகளுக்காக சொல்றேன். இந்த இடம்ங்கிறது ரொம்ப முக்கியமான பகுதி. மெடிட்டேரியன் சீயால உள்ள வந்து இந்த ஸ்பெயினுக்கும் மொரோக்கோவுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த பகுதி ஜிப்ரால்டர்னு சொல்லுவாங்க. இந்த பகுதியை மூடிட்டாங்கன்னு வைங்க, உலகத்தில் எங்கேயுமே எந்த பொருளும் அடுத்து போகவே முடியாது. ரெண்டு முக்கியமான இடங்கள் எங்கே அமைஞ்சு 3 இடம் இருக்குது உலகத்தில். இந்த 3 இடமும் இந்த நாடுகளை சுற்றி தான் இருக்குது. ஒன்று ஜிப்ரால்டர், இதை மூடினா இந்த பகுதியால் ஆப்பிரிக்காவால் யாரும் உள்ளே வர முடியாது, யாருமே இந்த பக்கம் இந்தியா, பாகிஸ்தான் எதுக்குமே ஒன்றும் வர முடியாது, மேற்கு நாடுகள் ஒன்றுமே பண்ண முடியாது. ரெண்டாவது இடம் இருக்குது கெய்ரோவில் இருக்கக்கூடிய இந்த பகுதி பாருங்க, அப்படியே மெடிட்டேரியன் சீயால வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டோம்னு சொல்லி சொன்னால் இந்த இடம் ரொம்ப முக்கியமானது. இந்த வழியாகத்தான் கெய்ரோவில் இருந்து இந்த வழியாகத்தான் உள்ளுக்குள்ள எல்லா பொருட்களும் வரக்கூடிய பகுதி சுயஸ் கால்வாயாக இருக்கிறது. இது ரெண்டாவது இடம். மூன்றாவது ஒரு இடம் அல்லாஹ் எப்படி இந்த உலகத்தை படைச்சிருக்கான்னு பாருங்க. மூன்றாவது ஒரு இடம் எங்க இருக்குதுன்னு சொன்னா இங்க இருக்குது பாருங்க, இந்த இடம். இந்த இடத்துல தான் அதாவது ஈரானுக்கும் யுஏஇக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த இடம். இந்த இடத்துல வச்சு தான் ஏற்கனவே என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா இஸ்ரேலுடைய கப்பலை ஈரான் கைப்பற்றிய அந்த தாக்குதலுக்கு முன்னாடி முதல் வேலையை அதான் செஞ்சாங்க, கைப்பற்றி திசை திருப்பினான். இந்த இடத்துல வச்சு தான் கைப்பற்றினார்கள். இப்படி இருக்கும்போது தான் தற்பொழுது ஹெஸ்புல்லாக்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னா, நாங்கள் மெடிட்டேரியன் சி இந்த பகுதியில் தாக்குதல் நடத்துவோம்ட்டாங்க. ஆல்ரெடி இங்க ஹூதிகள் தாக்குதல் நடத்துறாங்க, இங்க இவங்க தாக்குதல் நடத்துவாங்க. தாக்குதல் நடத்தி சைப்ரஸ் மீதும் தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னா இந்த இடம் எந்த ஒரு கப்பல் போக்குவரத்தும் போகாத ஒரு இடமாக மாறிடும். முழு உலகமும் அங்க ஒண்ணும் பண்ண முடியும். இப்பவே பாதி ஸ்தம்பிச்சிருக்கிறோம் இந்த ரெட் சீ பிரச்சனையினால. முழு உலகமே ஸ்தம்பிச்சு போயிடும். இந்த வாட்டி நாங்க முடிவு கட்டிட்டு தான் நிப்போம்ங்கிறாரு ஹிஸ்புல்லாக்களுடைய தலைவர் ஹசன் நஸ்ருல்லா. அதுலயும் குறிப்பாக என்ன சொன்னாரு, நாங்கள் தாக்குதலுக்கு ஃபுல் அட்டாக்கு இறங்கிட்டோம்னா எந்த விதிமுறையும் எங்களுக்கு இல்லை. உண்மையிலே விதிமுறை இல்லை தானே, அவங்க ஒரு குழு தானே, அவங்க அரசாங்கமா, அதனால அவங்களுக்கு எந்த விதிமுறையும் கிடையாது. ஈரான் கொடுக்கிற கமெண்ட்டுக்கு அவங்க வேலை செய்வாங்க, அவ்வளவுதான். அப்படி இருந்தால் முழுமையான பெரிய ஒரு பிரச்சனையாக இது மாறுவது மட்டுமல்லாமல் காசாக்கு தீர்வு கொடுக்காம இருக்கவே முடியாது. அதனால தான் இவ்வளவு நம்ம நினைக்கிறோம்ல 258வது நாளாக இருக்குது, முடிவு வரும். எப்போ வரும்னா அவன் யுத்தத்தை நிறுத்தி பாலஸ்தீனத்தை கொடுக்கணும், அது வரைக்கும் முடிவு வராதுங்கிற பிடியோடு அவங்க நிற்கிறாங்க என்கிறது தான் இது காட்டுகிறது. ஹசன் நஸ்ருல்லா மிக தெளிவாக ஒன்று சொல்லியிருக்கிறாரு, வெளியில இருந்து யாரும் எங்களோடு வந்து இணைந்து போராட வேண்டிய அவசியம் இல்லை, எங்களுடைய படைபலத்தை அதிகரித்திருக்கிறோம், வெளிநாட்டிலிருந்து தேவையான ஆயுதங்களை இறக்குமதி செய்திருக்கிறோம், எல்லாமே கைவசம் இருக்கிறதுங்கிறாரு. அது எதுக்கு சொல்றாருன்னா, சிரியாவில் இருக்கக்கூடிய கஸ்ஸாம் பிரிகேட் சிரியாவிலும் இருக்கிறாங்க போல, அவங்க நாங்களும் வந்து ஹிஸ்புல்லாக்களோட சேர்ந்து கொள்வோம் இப்படி ஒரு யுத்தம் வந்தாண்டு அறிவிச்சிருந்தாங்க. யாரும் வர
தேவையில்லை, எங்களுடைய படைபலம் பக்காவாக இருக்கிறது என்று தெளிவாக சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் அவருடைய அறிக்கைக்கு பிறகு இன்றைக்கு இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி தலைவர் லாபிட் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, எடியோத் அஹ்ரோனோத் என்கிற இஸ்ரேலிய பத்திரிகைக்கு அவர் பேசியிருக்கிறாரு. அதில் சொல்றாரு, ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேலுக்கு தாக்குகிற இந்த தாக்குதல்கள், ஹிஸ்புல்லாக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான இந்த சண்டையை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல, அவ்வளவு அட்டாக் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அச்சுறுத்தல்ங்கிறது தாங்க முடியாத பல்லாயிரக்கணக்கான நம்முடைய மக்களை நார்த் இஸ்ரேலில் இருந்து அப்படியே வெளியேறிட்டாங்க, நம்ம அவங்களை பாதுகாக்க முடியாமல் இருக்குது, நம்ம இடத்தையெல்லாம் நம்ம இழந்துட்டோம்னு கடைசியில் ஒரு வார்த்தை சொல்கிறான் பாருங்க. என்ன சொல்கிறான்னு கேட்டால், எங்களுடைய ரொம்ப செழிப்பான வடக்கு பகுதியை நம்ம கைவிட்டுட்டோம் அப்படிங்கிறாரு. அது இழந்துட்டோம், அதை கைவிட்டுட்டோம், என்னமோ இவங்க விட்டுட்டு போன மாதிரி. இவங்க விட்டுட்டு போகல, அவன் அடிச்ச அடியில் இந்த பகுதியிலேருந்து தெரிச்சு ஓடி இருக்கிறாங்க. இங்கே லெபனான்லேருந்து அடிக்கிற அடியில் என்ன செய்கிறாண்டா, இஸ்ரேலுடைய நார்த் இங்கே இருக்குது, இந்த பகுதியில் தான் வீடியோ பண்ணி காட்டியிருந்தானா இல்லையா, இங்கே இருக்குது பாருங்க, இந்த பகுதியில் தான் வீடியோ பண்ணி, ஹைஃபா இங்கே இருக்குது, இந்த பகுதியில் தான் வீடியோ பண்ணியே அவன் காட்டியிருந்தான். இங்கே அடிக்கிற அடியில் விட்டுட்டு ஓடிட்டாங்க எல்லாரும். இப்படி ரொம்ப செழிப்பான பகுதி, அது ஓன் செழிப்பான பகுதி, அது பாலஸ்தீனத்தினுடைய செழிப்பான பகுதி, லெபனானுடைய செழிப்பான பகுதி. அதனால தான் அவன் அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். இப்படி நம்ம இழந்துட்டோம், எனவே இது சாதாரணமாக முடிவுக்கு வராது அப்படின்னு சொல்லி, அதனால இஸ்ரேல் புல்லாக்களோட யுத்தத்துக்கு போறதை தவிர்த்துக்கிறணும், அதெல்லாம் நம்ம கற்பனையிலே நினைச்சு பார்க்க முடியாது என்கிற ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க. எதிர்க்கட்சி தலைவர் அப்படி சொல்லிட்டாரு, மக்கள் எல்லாம் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, ராணுவமே எங்களால் முடியாதுடா, இதுக்கு மேல் பண்ண முடியாது என்று சொல்லி பகிரங்கமாக சொல்லி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய சில வீடியோக்களையும் பாருங்க. இன்றைய தினம் மிக முக்கியமாக ரெட் சீல இஸ்ரேலுக்கும் இஸ்ரேலிய ஆதரவான நாடுகளுடைய கப்பல்கள் மீதும் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஹூதிகள் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க. நமக்கு தெரியும், டியூட்டர் என்கிற ஒரு முக்கியமான கப்பலை அவங்க அட்டாக் பண்ணியிருந்தாங்க 2 நாட்களுக்கு முன்பதாக. கப்பல் மொத்தமாக மூழ்கி விட்டது. அந்த அட்டாக்கினுடைய காட்சிகளை இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இங்கே டியூட்டர்ங்கிற கப்பல் இங்கே வந்துகிட்டு இருக்கிறது பெரிய பிரம்மாண்டமான கப்பல். அந்த கப்பல் நீங்கள் பார்க்கலாம், பிரம்மாண்டமான கப்பலுடைய தலைப்பகுதிக்கு தான், அவங்க என்ஜின் பகுதிக்கு தான் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. 2 அட்டாக் நடைபெறுது. இங்கே பாருங்கள், கப்பல் எவ்வளோ பெருசுண்டு. அந்த முதல் தாக்குதல் நடத்தப்படுகிறது என்ஜின் பகுதிகளுக்கு. அதை இன்னைக்கு அவங்க வீடியோ எடுத்து வெளியிட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி 2வது அட்டாக்கும் நடைபெறுகிறது. இதிலே ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார், பிலிப்பைன்ஸுக்கு சொந்தமானது என்று சொல்லப்படுகிறது. ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார். அதே நேரத்தில் 18 பேரை மீட்டெடுத்திருக்கிறோம் என்று சொல்லி அறிவித்திருக்கிறார்கள். இங்கே நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ பெரிய கப்பல்னு பாருங்க. அந்த கப்பலில் முதல் அட்டாக் என்ஜினுக்கு நடைபெறுகிறது, 2வது அட்டாக்கும் என்ஜின் மீது நடத்தப்படுகிறது, 3வது அட்டாக்கை பாருங்கள் கப்பலில் நடுப்பகுதியின் மீது நடத்தப்படுகிறது. சாதாரணமான ஒரு அட்டாக் மாதிரி தெரியலை. அதனால தான் கப்பல் மொத்தமாக மூழ்கி இருக்கிறது. எந்த ஒரு சரக்கையும் அவர்களால் மீட்டுக்கொள்ள முடியாமல் போய்விட்டது. மொத்தமாக மூழ்கி இருக்கக்கூடிய செய்தி இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இந்த வீடியோவையும் இன்றைக்கு ஹூதிகள் வெளியிட்டிருக்கிறார்கள். இது இன்றைக்கு ஹமாஸினுடைய கஸ்ஸாம் பிரிகேட் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ. இதை நீங்கள் பார்க்கலாம். அவங்க ஒரு ஆளில்லா விமானம் ட்ரோன் ஒன்று அனுப்புகிறாங்க. அந்த ட்ரோன் வீடியோ எடுக்கிற காட்சிகள். இப்படியெல்லாம் இதுக்கு முன்னாடி ஹமாஸ் எப்பொழுதுமே இப்படி ஒரு வீடியோ வெளியிட்டதில்லை. அவங்க ட்ரோன் இது இஸ்ரேலுக்குள்ள போய் அட்டாக் பண்ணக்கூடிய காட்சி அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம், அட்டாக் பண்ணுகிற காட்சியை அவங்க காட்டுவாங்க. இங்கே அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க, அந்த காட்சியை காட்டுறாங்க. இது இஸ்ரேலுக்குள்ள போய் அயன்டோம் இருக்குன்னா, அது இருக்குன்னா, இது இருக்குன்னா, அப்படியாகும் இப்படியாகும்னா, இப்போ அவங்க என்னடாண்டா ட்ரோன் அனுப்பி வீடியோ பண்ணி வெளியே போட்டு காட்டுறாங்க ஹிஸ்புல்லாக்கள். இவங்க என்னடான்னு கேட்டால் ட்ரோன் அனுப்பி இங்கே பாருங்க எப்படி அட்டாக் பண்றோம்ங்கிறது திட்ட தெளிவாக காட்டுகிறார்கள். இஸ்ரேலுடைய லட்சணம் எப்படி இருக்கிற கிழிஞ்சி தொங்கிக்கிட்டு இருக்குதுங்கிறது திட்ட தெளிவாக தெரியக்கூடிய ஒரு வீடியோ இது. அதே மாதிரி இந்த வீடியோ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மெர்காவா டேங்குகள் மீது அட்டாக் பண்ணக்கூடிய வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க. இதை மொத்தமாக நம்ம பார்க்க முடியாது. அவங்க டேங்குகள் மீது அட்டாக் பண்ணக்கூடிய காட்சி அது. அதே போன்று ஹிஸ்புல்லா, அதாவது சராயா அல் குதுஸ், இஸ்ரேல் மீது நடத்தக்கூடிய தாக்குதல்களுடைய காட்சிகள் இதில் வெளியிட்டிருக்காங்க. அவங்களே இதை மறைச்சு தான் வெளியிட்டிருக்கிறாங்க. நம்ம மறைக்கிறதுக்கு இந்த ஆயுதங்களை மட்டும் நம்ம மறைக்க நாங்கள் மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவ்வளோ பகுதியில் அவங்க மறைப்பாங்க. ஏன் அவங்களே மறைச்சு வெளியிடுவாங்கன்னா, இடத்தை இஸ்ரேல் ஐடென்டிஃபை பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அப்படி பண்ணுவாங்க. அப்படி பண்ணி தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு வீடியோவை தான் அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. இங்கே நீங்கள் பார்க்க முடியும், அவர்கள் நிறைய அட்டாக் பண்ணக்கூடிய காட்சி அதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி இன்றைய தினமும் பலவிதமான தாக்குதல்களுடைய காட்சிகள் எல்லாம் வெளியாகி இருக்கிறது. மொத்தத்தில் இந்த யுத்தத்தை எங்களால் நடத்த முடியாது என்பதை இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் அரசாங்கத்திற்கு சொல்லி இருக்கிறது. ஹமாஸை அழிக்க முடியாது என்பதை
பகிரங்கமாக ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். இது பாலஸ்தீன போராட்ட வரலாற்றில் இடம்பெற்ற வரலாற்று முக்கியத்துவமான செய்திகளாக இருக்கிறது. பாலஸ்தீனம் வெற்றியை நோக்கித்தான் நடைபோடுகிறது என்பதை மிக துல்லியமாக காட்டக்கூடிய விவகாரங்களாக இருக்கிறது. அதனால தான் அவங்க திட்ட தெளிவாக நாங்கள் அடிக்க போகிறோம் என்று சொல்லும்போது கூட நீங்கள் எவ்வளவு தாக்குதல் நடத்தினாலும் நிரந்தர யுத்த நிறுத்தம்னா மட்டும்தான் நாங்கள் யுத்த நிறுத்தத்துக்கு வருவோம்னு ஹமாஸ் சொல்கிறதுக்கான அடிப்படை காரணம் என்னென்னா அவங்களுக்கு தெளிவாக தெரிகிறது நாம் ஜெயிச்சுக்கிட்டு வர்றோம், இஸ்ரேல் தோத்துக்கிட்டு வருது. அதனால தான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எனவே நம்ம செய்ய வேண்டிய கடமைப்பாடு அவர்களுக்காக பிரார்த்திப்பது, மரணித்த மக்களுக்கு சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பது, உயிரோடு இருக்கக்கூடியவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். அதே நேரத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்துக்கு எதிராக குனூத்து நாசிலாவை மறவாமல் ஓதி வாருங்கள். ஏன்னு கேட்டால் நம்ம இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்ல, துவா கேட்குறோம், அதெல்லாம் பண்ணுறோம்ல, அதனுடைய விளைவு தான் இதுவெல்லாம். அவர்களுடைய இராணுவமே தோல்வியை ஒப்புக்கொள்கிற நிலையெல்லாம் அல்லாஹு தாலா தந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹு தாலா அவர்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறான். இந்த யுத்தத்திலே பாலஸ்தீனம் வெற்றி பெறுவதற்கான அனைத்து காரியங்களும் அழகாக நடைபெற்று வருகிறது. அல்லாஹு தாலா அவர்களுக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும். ஜனநாயக ரீதியாக அவர்களுக்காக நாம் போராட வேண்டும். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும். தீவிரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும். பயங்கரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் மிக முக்கியமான பல செய்திகளோடு சந்திப்போம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.